அனைவருக்கும் வணக்கம். வாசல்லால் நான், வாசலுக்காக நான். பெற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு நிழலாக இருக்க வேண்டும். பெற்றவர்களில் நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது நமக்கு அன்பு, அரவணைப்பு, பாசம், ஒரு அன்பை அளவு கடந்து செலுத்தி நமக்கு உணவு ஊட்டி, தாளாட்டி, பள்ளியில் சேர்த்து படிக்கச் சொல்லி கொடுத்து, ஆ என்ற எழுத்தை சொல்லி கொடுத்து, அம்மா அப்பா என்று சொல்லி கொடுத்து, அனைத்து எழுத்துகளையும் கூட்டி படிக்க வைத்து, கல்லூரியில் சேர்த்து, தொழிலை ஆரம்பித்து கொடுத்து, திருமணத்தை நல்விதமாக நடத்தி பேர குழந்தைகளையும் பார்க்கும் தன் பெற்றோர்களை தன் குழந்தைகள் நன்கு பார்க்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைப்பார்கள். ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். பெற்றவர்கள் நமக்கு வயதான காலத்தில் நாம் எப்படி இருப்போம் என்று நினைத்து நினைத்து பயந்து கொண்டும், உடலை வருத்தி கொண்டும், மனதை வருத்தி கொண்டும் காலத்தை ஓட்டுவார்கள். அந்த சமயத்தில் நாம் பெற்றோர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். ஒரு நிழல் போல இருக்க வேண்டும். அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அதாவது அவர்களுக்கு என்ன உடல்நிலை சரியில்லை என்றாலும் உடனே கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு பசிக்குதா என்று கேட்க வேண்டும். அவர்களுக்கு வாய்க்கு எது பிடித்தது என்று கேட்க வேண்டும். அவர்களோடு நாம் பேச வேண்டும். அவர்கள் பேசினாலே நீ பேச வேண்டாம், பேசாமல் இரு, அமைதியாக இரு என்று சொல்லக்கூடாது. அவர்களுக்கு டிவியை போட்டுவிட வேண்டும். யாராவது வந்தால் பேச அனுமதி கொடுக்க வேண்டும். அவர்களை ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்க்க வைக்க வேண்டும். அவர்கள் ரூமிலேயே ஒரு டிவியை வைத்து கொண்டு படுத்துக்கொண்டே பார்த்து கொண்டு அப்படியே இருந்து விடுங்கள், வெளியில் வரக்கூடாது. யாராவது வரப்போக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடாது. அவர்களுக்கு வாய்க்கு பிடித்ததை காரசாரமாக கொடுக்காமல் காரம் கம்மியாகவும் இனிப்பு கம்மியாகவும் இப்படி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு குழந்தைகளுக்கு நாம் எப்படி கொடுப்போமோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படித்தான் கொடுக்க வேண்டும். நாம் குழந்தையாக இருக்கும்பொழுது அவர்கள் அப்படித்தானே இரவும் பகலும் பெற்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பாதுகாத்து வந்தார்கள். அதுபோல தான் நாம் செய்ய வேண்டும். வயதான காலத்தில் ஜீரண சக்தி இருக்காது அல்லவா? அவர்கள் உடல்நிலை கோளாறு என்று சொல்ல தயங்குவார்கள். குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது, அவர்கள் சொல்ல தயங்குவார்கள். நாம் அதை பாதுகாக்க வேண்டும். பெற்றவர்களுக்கு நாம் ஒரு நிழல் போல இருக்க வேண்டும். அதாவது அவர்களை விட்டுவிட்டு தனிமையில் விட்டுவிட்டு நாம் வெளியில் சென்று உல்லாசமாக இருப்பது, அடிக்கடி வெளியூர் சென்று வருவது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அவர்களை தனித்தனியாக விட்டு செல்வதும் வேலைக்காரர்களிடம் ஒப்படைத்து விட்டு செல்வதும் கூடாது. அவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் பணிவிடை அதிகமாக செய்தும், இரவில் என்ன வேண்டும், ஏதாவது பாத்ரூம் போகணுமா என்று சொல்லி அவர்களை நாம் தான் அழைத்து கொண்டு சென்று அவர்களை பக்குவமாக படுக்கைக்கு அழைத்து வந்து சென்று படுக்க வைத்து விட்டு பிறகு நாம் படுக்க வேண்டும். அவர்களுக்கு பசிக்குதா என்று கேட்க வேண்டும். ஏதாவது மருந்து மாத்திரைகள் இருந்தால் இந்த தண்ணி வைத்திருக்கிறேன், எடுத்து சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லக்கூடாது. அவர்களுக்கு நாம் தான் தண்ணியை எடுத்து கொடுத்து மருந்து மாத்திரைகளை கையில் கொடுத்து அவர்கள் சாப்பிடும் வரை, அதை விழுங்கும் வரை பக்கத்தில் இருந்து பக்குவமாக கொடுத்து விட்டு நாம் நகர வேண்டும். அதாவது அவர்கள் காலையில் நேரத்தில் அவர்கள் டீ காஃபி அருந்துவார்கள். அதை நாம் 7 மணிக்கு எழுந்திருக்கக்கூடாது. பெரியவர்களுக்கு பக்குவமாக ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு அவர்களுக்கு ஒரு அரை டம்ளர் காஃபியோ டீயோ போட்டு கொடுக்க வேண்டும். நேரத்துக்கு உணவு அருந்தினாலே பெரியவர்களுக்கு உடல்நிலை பாதிக்காது. சுகர், பிபி 100க்கு 90 பேருக்கு இருக்கும். அது எல்லாம் மேலே ஏறாது, கீழே இறங்காது. அது சரியான அளவில் இருக்கும். பெற்றோர்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். யாராவது உறவினர்கள் வந்தால் அவர்களிடம் பேச அனுமதி கொடுக்க வேண்டும். அவர்கள் பழைய சம்பவங்களை நினைத்து பேசும் பொழுது அவர்களுக்கு மனதுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். எதை பற்றியும் நினைக்க மாட்டார்கள். பேசிவிட்டு நன்றாக உணவு அருந்திவிட்டு
நன்றாக உறங்கும்.